தமிழக மக்களையும் உலகின் பல்வேறு நாடுகளில் வசிக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களையும் கண்ணீர் கடலில் ஆழ்த்திவிட்டு பூவுலகை விட்டு பிரிந்து சென்ற மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் நாள்தோறும் திரண்டு வந்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழக மக்களின் நலன் ஒன்றையே தமது லட்சியமாக கொண்டு கோடானு கோடி மக்களின் மனதில் என்றென்றும் வாழும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடம் அமைந்துள்ள சென்னை மெரினா கடற்கரைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் வருகை தந்து அம்மா நினைவிடத்தில் கண்ணீரஞ்சலி செலுத்தி வருகின்றனர். Come from Delhi to visit Amma Cemetery over here to give a tribute to the great lady the nation have ever witnessed. Her great works already spoke, and she's one of the best ever government that she has ruled for the Tamil Nadu, and she is always present in every heart of Tamil Nadu. மறைந்தும் மறையாமல் தமிழர்தம் நெஞ்சமெல்லாம் வீற்றிருக்கும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு கண்ணீரஞ்சலி செலுத்த இன்றும் பல்லாயிரக்கணக்கானோர் குடும்பமாக மெரினா கடற்கரைக்கு வந்து மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்தை வண்ண மலர்களால் அலங்கரித்தும் மலர் தூவியும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். உலகமே வியக்கும் வண்ணம் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா செயல்படுத்திய பல எண்ணற்ற சரித்திர சாதனை திட்டங்களை அவர்கள் நினைவு கூர்ந்தனர். புரட்சி தலைவி அம்மாக்காக நாங்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்த வந்திருக்கோம். அம்மா செய்த திட்டங்கள் 1, 2 அல்ல, நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கெல்லாம் சொல்ல வேண்டும். அம்மா லேப்டாப் கொடுத்துருக்காங்க, பிள்ளைங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு நல்ல உதவி பண்ணியிருக்காங்க. சிறு பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, செருப்பு கொடுத்துருக்காங்க, ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய செஞ்சுருக்காங்க. அம்மா பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாங்க, ரொம்ப உதவியாக இருந்தாங்க. தமிழ்நாட்டிலேயே அவங்கள போல ஒரு லேடி கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ரொம்ப போல்டான லேடி அவங்க.